வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டில் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் அதிர்ஷ்டான் தாலிப் உலகம் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சக்தி குளோபல் டிவியினராக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சித். வணக்கம் தில்ஷான் தாலிப். வணக்கம் நேர்களே. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மீளாய்வு மாநாடு பிரபலமான ஸ்டைன் கலையகத்தில். எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் நாரகன் பீட்டர் சாலிகா விளையாட்டரங்கிற்குள் பிரவேசிப்பதற்கு நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு. 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனுதவியாக இலங்கைக்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையே வர்த்தக மற்றும் முதலீடு தொடர்பில் ஒன்றிணைந்த செயற்பாட்டு திட்டம். விரிவான செய்திகள். புதிய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தார். நாட்டின் 34வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்தார். இதன்போது ஜனாதிபதி மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு இடையில் சிநேகபூர்வ கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு கடனாக வழங்க சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ளது. மூன்று வருட கால தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கடன் திட்டம் தொடர்பில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டின் வரி வருமான வளர்ச்சி, நட்டத்தை எதிர்நோக்கும் நிதி நிறுவனங்களின் முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு திட்ட இடைவெளியை குறைத்தல், கடனை நிலைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெறும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன் கீழ் நாட்டிற்குள் சர்வதேச முதலீடுகளை மேம்படுத்துவதற்காக 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த கடன் ஜூன் மாதத்திற்கு முன்னர் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளாந்த பாவனைக்காக இந்த நிதி பெறப்படவில்லை. முதலீடுகளை பாதுகாப்பதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தினூடாக கடன் வழங்கப்படுகின்றது. நாட்டிற்குள் நேரடியாக முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கும் நபர்களுக்கு இலங்கையின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பும் நடவடிக்கையாகவே 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட இலங்கைக்கு நிதியுதவி வழங்கும் ஒத்துழைப்பு நிதியங்களினூடாக மற்றொரு கடனை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. குறித்த சர்வதேச நிறுவனத்துடன் அது தொடர்பில் கலந்துரையாடி சில தினங்களுக்குள் சிறந்த தகவல் ஒன்றை வழங்க முடியும் என இது தொடர்பில் நாம் வினவிய போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். அமெரிக்க இலங்கை வர்த்தக மற்றும் முதலீட்டு கட்டமைப்பு சபையினால் கூட்டு நடவடிக்கை திட்டம் ஒன்று நேற்று வாஷிங்டனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி மிச்சல் ரோமன் மற்றும் அபிவிருத்தி உத்திகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம் ஆகியோரின் தலைமையில் இதற்கான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா பவர் கலந்து கொண்டதோடு ஜனநாயகம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் தேர்தலில் இருந்து இதுவரையான 16 மாதங்களில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நிர்வாகம் மேற்கூறப்பட்ட விடயங்களில் அபரிமிதமான இலக்கை அடைந்துள்ளதாகவும் அரசியல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலும் சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சமந்தா பவர் கூறியுள்ளார். மேலும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் உள்ள வேறுபாடுகளை நாடு முழுவதிலும் உணரக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் பின்னர் குறுகிய காலத்திலேயே துரிதமான முன்னேற்றங்கள் காணப்படுகின்றமையை தான் ஒருபோதும் பார்த்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை மக்களுக்கு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சந்திப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கை திட்டம் உதவும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சமந்தா பவர் குறிப்பிட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு இன்று மாலை ஆரம்பமானது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் 39வது வருடாந்த மாநாடு ரத்மலானே ஸ்ட்ரெயின் கலையரங்கில் நடைபெறுகின்றது. இன்று மாலை ஆரம்பமான இந்த மாநாட்டின் பிரதம விருந்தினராக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டிருந்தார். மத தலைவர்கள், அமைச்சர்கள், பிரபுக்கள் மற்றும் விசேட விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் வருடாந்த மீளாய்வு மாநாட்டில் பங்கேற்றிருந்தனர். 2015 ஆண்டின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியை தெரிவு செய்வதே வருடாந்த மீளாய்வு மாநாட்டின் முக்கிய விடயமாகும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பல்வேறு துறைகளினூடாக இளைஞர்களுக்கு பல சேவைகளை வழங்கும் நிறைவேற்று அதிகாரிகள் வருடாந்தம் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள். இரண்டாயிரத்து 15 ஆண்டின் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக PE+ பொது முகாமையாளர் சுமித் குமார் தெரிவு செய்யப்பட்டார். இவ்வாறு தமிழ் தந்தியில் மே தின பிரகடனமாக 1000 ரூபாய் வருமா? சுயநலமும் சுகபோகமுமே அரசியல்வாதிகளின் நச்சிந்தனையாகும். ஒரு யுக புருஷர் MH முகம்மது. வெள்ளை மாளிகைக்கு குறிவைக்கும் ரியல் எஸ்டேட் ஜாம்பவான். ஜனவசம அரசு தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவது யார்? தமிழ் தந்தி. புனர்வாழ்வளிக்கப்படும் முன்னாள் போராளிகளுக்கான 5 நாள் கல்வி சுற்றுலா ஒன்று புனர்வாழ்வு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 நாள் முன்னெடுக்கப்படும் இந்த கல்வி சுற்றுலாவின் 4ஆம் நாளான இன்று கொழும்பிற்கு வருகை தந்த முன்னாள் போராளிகளை வரவேற்கும் நிகழ்வு பத்திரமுல்ல அபேகமுவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மேல்குடியேற்றம், புனர்வாழ்வு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டார். நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் நேற்றீர்கள் உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அதற்காக நீங்கள் போராடினீர்கள். இன்னும் இன்று அந்த போர் முடிவுற்றது. இன்று நாங்கள் எல்லோரும் சகோதரத்துவத்தில் வாழ்ந்து வருவதுதான் ஒரு முக்கிய காரணம் என்று கூற விரும்புகின்றேன். என்றால் நானும் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நாங்கள் பார்க்கும்போதும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற வேற்றுமை இல்லை. எல்லோரும் இந்த இலங்கை வாசிகள் என்ற அடிப்படை தத்துவத்திலே தான் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்ப நாங்கள் வெளியில வந்து அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை சிறைச்சாலையில உள்ள மற்றவங்களும் அனுபவிக்கணும். என்னோட இருந்து உண்ணாவிரதங்கள் எல்லாம் இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஒரு இதை இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் வந்த ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து அவையிலே இந்த சமூகத்துல ஒரு மனிதர்கள் என்ற ரீதியில அவையில வாழ்றதுக்கு ஒரு வழி சமைங்கன்றதான் நாங்க இருக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தர்ப்பம் அவைகளுக்கு நிச்சயத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை நீங்க வீணடிச்சிடக்கூடாதுன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அப்போது நாங்கள் 44 பேர் புனர்வாழ்விட்டும் வருகின்றோம். இங்கிருந்து வெளியேறின பிற்பட்ட காலத்தில் இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அமைச்சினால் கூடிய உதவிகளை செய்து என்ற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இனிவரும் காலங்களில் சமுதாயத்தோடு நல்ல உணர்வுடன், நல்ல ஒரு பொறுப்புணர்வுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றது எங்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பும். இதன்போது அமைச்சர் DM சுவாமிநாதன் முன்னாள் போராளிகளுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
வன ஜீவராசிகள் அமைச்சினால் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வாழ்வாதார அபிவிருத்தி மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜாவிக்ரம பெரேரா கலந்து கொண்டிருந்தார். வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. வடமாகாண சுற்றாடல் அபிவிருத்தி குறித்து யாழ் பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட அபிவிருத்தி முன்மொழிவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் யாழ் நெடுந்தீவு, சரசாலை மற்றும் சுண்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட உள்ள சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. சரணாலயம் அமையப்படவுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் காணிகளை பெற்றுக்கொள்ளல் மற்றும் ராணுவத்தினரிடமுள்ள சுற்றுலாத்துறை பகுதிகளை சுற்றுலாத்துறை திணைக்களத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். திரும்ப அந்த கேள்வி தான் கேட்கறான்னு நினைக்கிறீங்களா? 3 தடவை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மற்ற விஷயங்களை பற்றி நான் பேசல. அந்த விஷயங்களை நான் பிறகு நான் இன்னொரு சந்திப்புல உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்படியாக கேள்வி கேட்டு என்ன மடக்கலாம் என்று நினைச்சா அது பால் கனவு. திரும்ப 3ஆம் தடவை நான் சொன்ன அப்புறம் திரும்ப அதே கேள்வி கேட்கின்றோம். அதுல அர்த்தம் இல்லை. மக்கள் நான் ஒரு விஷயத்தை பற்றி விசேஷமாக இன்றைக்கு சொல்ல வந்தது, மற்ற விஷயங்களை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் என்று எத்தனை தடவை இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். அது புரியாமல் இருக்குதா? உங்களுக்கு புரியாமல் இருக்க முடியாது. சரி, அப்ப புரிஞ்சுதுண்டா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க தயவு செய்து. இல்ல, அப்படி அவருக்கு உயிருக்கு ஆபத்து எதுவுமே கிடையாது. நீங்க யார் எந்த ஊடகத்துல இந்த கேள்வி கேட்கறீங்க? சரி, உங்களோட ஊர் எங்க? கொழும்புதானா? உங்களோட ஊரு வீட்டை போறதுக்கு நீங்க யார் டைம் ஒரு நாள் பெர்மிஷன் எடுத்துட்டா போறீங்க? அரசியல் தலைவருக்கு கூட ஊருக்கு இருக்குது மக்களோட இடங்களை போய் பார்வையிடுறதுக்கு. அண்மையிலே இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் பரவி பாஞ்சான் பகுதிக்கு சென்ற விடயம் சம்பந்தமாக ஊடகங்கள் பல்வேறு விதமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றன. ஆனால் அதற்கு பயந்து கொண்டு ஆரையோ திருப்திப்படுத்த வேண்டிய தேவை ஐயா சுமந்திரன் ஐயாவுக்கு மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றதுதான் இப்பொழுது கேள்விக்குறியா இருக்கிறது. நாட்டில் இப்ப என்ன விஷயம் நடக்கு? தொடர்ச்சியாக முன்னாள் போராளிகள், அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டு வருகின்றார்கள். கைது செய்யும் முறையை பார்க்க வேண்டும். பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் காணி பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஊடக சந்திப்பை செய்யாத சுமந்திரன் ஐயா அவர்கள், ஆகவே ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதான் மக்கள் பிரதிநிதியுடைய கடமை. ஊடகவியலாளர் வேறொரு நாட்டை பற்றி கேட்கவில்லை. வடமாகாண சபையிலே அங்கு குழப்பத்தை உருவாக்குகின்ற ஒரு காரணிகளில் ஒருவராக இவர் காட்டப்பட்டிருக்கின்றார். ஊடகங்கள் வாரியாக அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறது. அந்த குரூப் மூலமாக கூட்டமைப்புக்குள்ளே பல்வேறு சிக்கல்களை தோற்றுவிக்கின்ற ஒரு மனிதராக கூட இவர் பார்க்கப்பட்டு வருகின்றார். நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் மாநாட்டிலே சுமந்திரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு சரியான முறையிலே ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல்லவில்லை. இவர் கேட்ட கேள்வி ஒழுங்கான முறையில் பதில் சொல்லாதது ஒரு ஊடக அடக்குமுறை மாதிரி இருந்தது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எதிர்கட்சி தலைவர் முறையில் ஏற்பட்ட பிரச்சனை நிர்மூலமாக தான் ஏற்படுத்தப்பட்டது. எனவே இவருடைய பேச்சு அரசாங்கத்தை திருப்திப்படுத்துவதாக தான் இருந்தது. இதேவேளை அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பதிலளித்த விதம் தொடர்பில் யாழ் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனிடம் இன்று கேள்வி எழுப்பினர். அந்த விஷயத்துக்காக நாங்க தானே தீர்மானிக்கிறது ஊடகவியலாளர் இல்ல அது ரிலீஸ் பண்றேன்னா நாங்கள் டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி
நாங்கள் நேரடியாக உடவியலாளருக்கு சொல்ல விரும்பினால் நாங்கள் உடவியலாளர் அழைச்சு அதுக்கான மாநாட்டை நடத்துவோம். அதை நாங்கள் தீர்மானிப்போம். தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட இறுதி வரைவு பிரித்தானிய அரசிடமும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமும் கையளிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் விவகார பொறுப்பாளர் பால் கொட்வியரிடம் தீர்வு திட்ட வரைவு கையளிக்கப்பட்டதாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானிய தூதுவராலயத்தின் அரசியல் பொறுப்பாளர் டேனியல் பெயிண்டரிடம் தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட இறுதி வரைவு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. தீர்வு திட்ட வரைவை கையளித்ததன் பின்னர் குறித்த அமைப்புகளின் ராஜதந்திரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் மக்கள் தமது தீர்வாக எதனை எதிர்பார்க்கின்றனர் என்பதை தீர்க்கமான திட்டமாக உருவாக்க எவரும் முன்வராத நிலையில் தமிழ் மக்கள் பேரவை அந்த தீர்வு திட்டத்தை தயாரித்துள்ளதாக இந்த சந்திப்பின் போது ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் மக்களின் இழப்பை எவரும் கண்டுகொள்ளாமையினாலும் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு வரும் சந்தர்ப்பத்தில் மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு தேவையான தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் பேரவை தயாரித்துள்ளதாகவும் பேரவையின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீர்வு திட்டத்தை சர்வதேசத்திடம் சமர்ப்பித்து அதனை முழுமையாக பெற்றுத்தரும் பட்சத்திலேயே தமிழ் மக்கள் சுய கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழ முடியும் என்பதையும் பேரவையின் உறுப்பினர்கள் எடுத்துரைத்ததாக தமிழ் மக்கள் பேரவையினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சிவராம் படுகொலை செய்யப்பட்டு 11 வருடங்கள் கடந்த நிலையில் அவரின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஊடகவியலாளர் சிவராம் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாமைக்கு கண்டனம் தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி வழங்கப்படும், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதிகள் வழங்கியிருந்தாலும் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை ஊடகவியலாளர் தொழிற்சங்கம், ஊடக சேவை தொழிற்சங்க சம்மேளனம், சுதந்திர ஊடகவியலாளர்கள் ஒன்றியம், தமிழ் ஊடகவியலாளர்கள் சங்கம் மற்றும் முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் சங்கம் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்றைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். Those who want to kill journalists are assured of a climate of impunity. Basically, journalists and particularly Tamil journalists have to, look after their own safety. If you are dead, you are dead. பிரபல ஊடகவியலாளர் சிவராம் ஏப்ரல் 28, 2005 ஆண்டில் பாதுகாப்பு மிகுந்த கொழும்பு நகரில் கடத்தப்பட்டு பாராளுமன்றத்திற்கு அருகில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 1959 ஆகஸ்ட் 11 கிழக்கு மட்டக்களப்பில் பிறந்த சிவராம் தராக்கி என்ற பெயரில் தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையில் 1989 தன் முதல் கட்டுரையை எழுதினார். அரசியல், போரியல், பாதுகாப்பு சார்ந்த அவரது கட்டுரைகள் உள்நாட்டில் மாத்திரமன்றி உலக அளவிலும் பரவலாக வாசிக்கப்பட்டன. பத்திய எழுத்தாளராக, அரசியல் ஆய்வாளராக, படைத்துறை ஆய்வாளராக பல்வேறு பரிணாமங்களை கொண்ட சிவராம் ஆரம்பத்தில் 1980களில் போராட்ட இயக்கம் ஒன்றில் இணைந்து கொண்டார். தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் முழுநேர செயற்பாட்டாளராக மாறிய சிவராம் 1980களின் நடுப்பகுதியில் அதன் அரசியல் கட்சியான ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகமாக கடமையாற்றினார். தமிழ் தேசியம் சார்ந்து ஆங்கில பத்திரிகைகளில் எழுதி வந்த சிவராம் அதற்காக பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். இலங்கையில் நிலவும் ஊடக கருத்து சுதந்திர மரபு சூழலை காட்டும் சிவராமின் படுகொலை நடந்து 11 வருடங்கள் கடந்துவிட்டன. நிமலராஜன், சிவராம் போன்ற ஊடகவியலாளர்களின் கொலை குற்றவாளிகள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மனித புதைகுழி அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட கிணற்றினை தோண்டுவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னார் நீதிவான் நீதிமன்ற கட்டிட தொகுதியில் சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியரத்னமின் தலைமையில் இன்று நண்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னார் தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரிகள், அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரி, தொல்பொருள் அகழ்வு பணியகத்தின் அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படை உத்தியோகஸ்தர்கள், பிரதேச செயலாளர், கிராம உத்தியோகஸ்தர்கள், பிரதேச சபை அதிகாரிகள் என 13 நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினர். இந்த விடயங்கள் தொடர்பில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மன்னார் திருக்கேதீஸ்வர மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மன்னார் நீதவான் AG அலெக்ஸ் ராஜா உத்தரவு பிறப்பித்துள்ளார். வைத்திய ரத்னா அவர்களினால்
இதுவரை காலமும் மனித புதைகுழி கிண்டுவதற்கான ஒரு நடைமுறை இல்லை என்றும் தாம் அந்த நடைமுறை சம்பந்தமாக மனித புதைகுழி தோண்டுவதற்கான ஒழுங்கு விதியொன்றை வரைந்திருப்பதாகவும் அதை சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப் போவதாகவும் சுகாதார அமைச்சு நிதியமைச்சு மூலம் அதனை நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாகவும் அது நடைமுறைக்கு வருவதன் பிறகு நாங்கள் இந்த மனித புதைகுழியை தோண்டலாம் என்று நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வந்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் இவ்வழக்கை மீண்டும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு தவணையிட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமா, உதய கமம்பில, தினேஷ் குணவர்தன மற்றும் விமல் வீரவங்ச உள்ளிட்டவர்கள் நாராயண்பிட்டா சாலிகா விளையாட்டரங்கிற்குள் பிரவேசிப்பதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கையை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு ஊர்வலங்களை நடத்துவதற்கும் அவற்றை ஏற்பாடு செய்வதற்காகவும் சாலிகா விளையாட்டரங்கிற்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஏற்பாட்டாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்தனவினால் நாராயண்பிட்ட போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் நீதிமன்றத்திடம் இந்த தடை உத்தரவை கோரியிருந்தனர். பல அரசியல் கட்சிகளின் ஏற்பாடு செய்திருந்த உடமையாளர் சந்திப்புகளில் மே தினம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமர் ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் சவால் விடுக்கின்றேன். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும். அது மகிந்தமாக இல்லாவிடின் பரவாயில்லை. கட்சியை பிளவுபடுத்த விரும்புபவர்களும் கட்சியை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரத்தை வழங்க எண்ணுபவர்கள் கிருளப்பணிக்கு போவதால் அவ்வித பிரச்சனையும் இல்லை. அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்றமே தெளிவாக புலப்படுகின்றது. நான் எனது அமைப்பாளர் பதவியை, அமைச்சர் பதவியை துறப்பதற்கு தயாராக உள்ளேன். காலையில் நடைபெறும் கூட்டத்திற்கு மஹிந்த ராஜபக்சவினால் வர முடியுமா? நாளை காலை பதவியை துறப்பதாக நான் கையெழுத்திட்டு தருகின்றேன். ඒසනා ලැබිලා දිනවා මුදල් ඊට උදේ මම මේ සම්විධායකම මම මේ මන්ත්‍රීකම ඇමතිකම මම අදාළයි. එක්සත් ජාතික පක්ෂය අවුරුදු 20ක් පැරදිලා තිබුණත් ஐக்கிய தேசிய கட்சி 20 வருடங்கள் தோல்வியடைந்த போதிலும் ஒருபோதும் 2 மேதினங்களை நடத்தவில்லை. இதுவே பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடம். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் கேம்பல் மைதானத்திலேயே நடைபெறவுள்ளது. කිරුළපන රැස්වීමක් තියන්න. මේ තියෙනවා කිරුළපන තියෙන රැස්වීම භූමිය. මේකේ පළල තියෙන කිරුළපන රැස්වීමේ මීටර 50යි. කිරුළපනත් එක්ක තරගයක් නෙමෙයි අපිට තියෙන්නේ. கிருளப்பனையில் நடைபெறும் கூட்டத்துடன் நமக்கு போட்டி இல்லை. PRC மைதானத்தில் இடம்பெறும் கூட்டத்துடனும் அல்ல. ஒரே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒன்றிணைந்த அரசாங்கம் என்ற ரீதியில், நமது கட்சி என்ற ரீதியில் நமது அரசியல் கட்சியின் கொள்கைகளில் மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதனால் ஹைட்பாக்கில் நடைபெறவுள்ள கூட்டத்துடனேயே நாம் போட்டியிடுகின்றோம். ஹைட்பாக்கில் நடைபெறும் கூட்டத்தை விடவும் அதிக மக்களையும் தொழிற்சங்கங்களுடன் பாரிய கூட்டம் ஒன்று இந்த நாட்டில் நடத்துவது எமது நோக்கமாக உள்ளது. புத்தளம் விருதோடி பிரதேச வீடொன்றிலிருந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். விருதோடி சேனை குடியிருப்பு பகுதியில் உள்ள இறால் பண்ணைக்கு அருகிலுள்ள வீடொன்றில் காவலாளியாக பணிபுரிந்த ஒருவரை வீட்டினுள் இருந்து நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டின் உரிமையாளர் வீட்டிற்கு சென்றிருந்த போது வீட்டின் காவலாளிகள் இருவரும் அங்கு பணியில் இல்லாததை அறிந்து அவர்கள் தொடர்பில் தேடி பார்த்தபோது வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியதால் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அங்கு விரைந்து போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உட்சென்று பார்த்தபோது காவலாளிகளில் ஒருவரது ஒரு குலைந்த சடலத்தை மீட்டுள்ளனர். நிக்கவரட்டிய பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டின் மற்றொரு காவலாளி தலைமறைவாகியுள்ளதுடன் அவர் தொடர்பில் முந்தல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நிலவும் அதிக வெப்பம் காரணமாக வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 12 மணியுடன் நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் WDA மாநில நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இதனை கூறினார். இம்முறை நடைபெறவுள்ள சிரச வெசாக் வலயத்தை முன்னிட்டு அறநெறி பாடசாலை மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பௌத்த அலுவல்கள் திணைக்களமும் இதனுடன் கைகோர்த்துள்ளது. இது தொடர்பிலான கலந்துரையாடல் பௌத்த மத அலுவல்கள் ஆணையாளர் தலைமையில் இடம்பெற்றது.
இலங்கை வரலாற்றில் முதலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்வில் அறநெறி, பேச்சு மற்றும் பக்தி பாடல் எனும் 3 அம்சங்களூடாக திறமைகள் பரீட்சிக்கப்பட உள்ளதுடன் பங்கு பெற்றும் மாணவர்களுக்கு சிரச வெசக் வலயத்தை பார்வையிடுவதற்கான விசேட வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. அறநெறி பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இதில் அதிகம் கலந்து கொள்ள செய்வது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். அதன் அடிப்படையில் நாட்டில் அறநெறி பாடசாலைகளை பிரதிநிதித்துவம் செய்வோர் மற்றும் அவர்களுக்கு தலைமை வகிக்கக்கூடிய மகா சங்கத்தினரை சந்திப்பதற்காகவும் எமது வேலை திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தி முதல் வரவேற்பை அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் நாம் இன்று பௌத்த அலுவலர்கள் திணைக்களத்திற்கு வருகை தந்தோம். இதன்போது அவர்களது ஆசீர்வாதங்களும் வழிகாட்டல்களும் கிடைக்கப்பெற்றதுடன் அதிவரவேற்பையும் சிரசு ஊடக வலைமைப்பாகிய எம்மால் பெற்றுக்கொள்ள முடிந்தமை மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அறநெறி பாடசாலை மாணவர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தவும் அவர்களின் அறநெறியை வளர்த்திடவும் அவர்களது மனோநிலையை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளும் நிறைவான குணாதிசயங்கள் கொண்ட மாணவர்களை உருவாக்கிடவும் மாணவர்களுக்கு வழிகாட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் இந்த ஊடக நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை நாம் வரவேற்கின்றோம். விசேட திறமைகளை வெளிக்காட்டும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக ஊடகம் ஊடாக முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என நம்புகின்றோம். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு சிரசு ஊடகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகள் மிக முக்கியமானது என நாம் கருதுகின்றோம். மன்னார் கொவ்வங்குளம் புனரமைக்கப்படாமையால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கொவ்வாங்குளத்தினூடாக 200 ஏக்கர் பயிர் செய்கை நிலத்திற்கு நீர் பாய்ச்சப்படுகின்றது. இந்த குளத்தை நம்பி சுமார் 100 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. குளம் தூர்ந்து காணப்படுவதுடன் குளக்கட்டு வீதியும் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளத்தை புனரமைத்து தருமாறு பல தடவை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அதற்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை என விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். இந்த குளக்கட்டுக்குரிய எந்த விதமான இதுகளும் ஒரு புனரமைப்புகளோ மற்றவர்களோ செய்யப்படவில்லை. நாங்களும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். மில்லியன் கணக்கில் இந்த குளங்களுக்கு புனரமைப்பு செய்யறதுன்னு சொல்லி போட்டு காசு ஒதுக்கி இருக்கிறதாக நாங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கட குளங்களுக்கு எந்த விதமான புனரமைப்பு வேலைகளும் இதுவரையிலும் செய்யப்படவில்லை. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட நீர்ப்பாசன வேலை திட்டங்களுக்காக 390 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் 2005ஆம் ஆண்டின் பின்னர் குளத்தை புனரமைப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். நிறைய புனரமைப்பு நடக்கிறதாகவும் மன்னார் மாவட்டத்தில் நிறைய குளங்கள் புனரமைப்பு செய்கிறதாகவும் நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் எங்க வேலை நடக்குது என்ன நடக்குது எங்களுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை. எங்கட குளத்திலும் வந்து கேட்கிற நேரம் முழுக்க உங்களுக்கு காசு ஒதுக்குறோம் இது செய்தாரோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய ஆனா வேலை நடந்த பாடு கிடையாது. இதுவரையில மன்னார் மாவட்டத்துக்கு வடக்கின் வசந்தத்துக்கு கீழே நிறைய ஒதுக்கீடு எல்லாம் வந்திருக்கு. இதுவரையில எங்கட பக்கத்துக்கு எந்த ஒதுக்கீடும் இதுவரையில வந்து சேர இல்லை. ஒரு தரம் விழுந்து கட்டுற தண்ணி எங்களுக்கு இந்த குளத்துக்கு கீழே உள்ள விவசாய மக்களுக்கு காணாம இருக்கு. அதனால இந்த குளத்தை எங்களுக்கு ஆழப்படுத்தி கட்டையும் உயர்த்தி புனரமைச்சு தருமாறு உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். திருகோணமலை திருக்கடலூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணாமற் போயுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் திருக்கடலூர் பகுதியிலிருந்து ஒரு நாள் படகு மூலம் கடலுக்கு சென்றுள்ளனர். இவர்கள் அன்றைய தினம் மாலை கரைக்கு திரும்பாததை அடுத்து சக மீனவர்கள் தேடிச் சென்றபோது கரையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் படகு மற்றும் உபகரணங்கள் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை திருக்கடலூரை வசிப்பிடமாக கொண்ட சயந்தன் மோகனதாஸ் மற்றும் உலகநாதன் குமரேசன் ஆகிய இருவரும் முல்லைத்தீவு கடலில் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக கடற்றொழில் துணைக்களத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. காணாமற் போன மீனவர்கள் குறித்து முல்லைத்தீவு கடற்படை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் ஜெயராஜசிங்கம் சுதாகரன் தெரிவித்தார். இது தவிர முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலும் மீனவர்கள் காணாமற் போனமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் முல்லைத்தீவு போலீசார் மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 27ஆம் தேதி காலமே இங்கிருந்து தொழில் வெளிக்கிட்ட வெள்ளம் 6 மணிக்கு வெளிக்கிட்டது. பின்னேரம் 6:30-7 மணிக்கு திரும்ப வேண்டிய வெள்ளம். 28ஆம் தேதி 9 மணிக்கு வெள்ளம் மட்டும் தண்ணியில் தாண்டிருந்த நிலைமையில ஆக்கள் இல்லாமல் வெறும் வெள்ளமாக கைப்பற்றப்பட்டிருக்கு. ஆக்கள் இல்லை ஆக்களை தேடி திருப்பி உடனே அண்டைக்கே திருப்பி ஒரு 6 வெள்ளம் திருப்பி தேடி போனது.
அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் 28 மணி பிரதான செய்திகள் நிறைவேறின. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு 10:45 பாருங்கள். வணக்கம்.